வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் இந்த வருஷத்துல அதாவது ஜனவரி மந்த்ல இருந்து இப்போ வரைக்கும் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 20 தமிழ் டப்படு படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 20 படங்கள்ல ஃபர்ஸ்ட் டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள்லாம் தரமான படங்கள். அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல எந்த படங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட்டான படம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 20வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தெலுங்கு படமான சௌரிய பாதம் அப்படிங்கிற ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காரு. அவர் எடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. கடைசியா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு செய்யறாரு. கடைசியா அந்த பேங்கை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா ஃபன்னாவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 19வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு கொலையை செஞ்ச கொலைகாரனை நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு மத்தியில அந்த கில்லர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 18வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஒடிலா 2 அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சீரியல் கில்லருடைய டெட் பாடியை வித்தியாசமான சடங்குகள் எல்லாம் பண்ணி புதைச்சு வைக்கிறாங்க. அந்த ஆன்மா பிரேத ஆத்மாவா மாறி அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் என்னென்ன மாதிரியான டார்ச்சர்லாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி கிளைமேக்ஸும் சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 4.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 17வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தெலுங்கு படமான ஹிட் தேர்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அப்ப அந்த நேரத்துல ஊருக்குள்ள நிறைய பேர் ஒரே மாதிரியான பேட்டர்ல கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையெல்லாம் யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 16வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான ஆம் ஆ அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள ரோடு போடக்கூடிய வேலையை செய்யறதுக்காக ஒருத்தர் வராரு. ஆனா அவர் அந்த வேலையை செய்யறதை விட்டுட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வயசான லேடியையும் அவங்களுடைய பேத்தியும் பத்தியுமே ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. உண்மையாவே யார் அவர், எதுக்காக அந்த ஊருக்குள்ள வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும், நல்லா எமோஷனலாகவும் கனெக்டாக வச்சிருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சன்நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 15வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான பனி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கூலிக்காக கொலை செய்யக்கூடிய 2 பசங்க ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டு போகலாம்னு நினைக்கும் போது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. இதை தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அவங்கள பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்ட அந்த 2 பசங்க அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 14வது இடத்துல இருக்கக்கூடிய படம் கன்னட படமான மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவர் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. வர்ற வழியில 2 மினிஸ்டருடைய பசங்க ஒரு லேடி போலீஸ் கிட்ட தகராறு பண்றதை பார்த்து அவங்களை அடிச்சு கொண்டு போய் லாக்அப்ல அடைச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த 2 பசங்களும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ ஒரே ஒரு நாள் நைட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறதுனால நல்ல விறுவிறுப்பாகவும் நல்ல பரபரப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே போர் அடிக்காது, நல்ல சூப்பரான படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 13வது இடத்துல இருக்கக்கூடிய படம்
மலேசியன் தமிழ் படமான C4 சிண்டா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வீட்டில் சில பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேருமே பழச மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா எமோஷனலாகவும் கொண்டு போயிருப்பாங்க, நல்லா காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 12வது இடத்துல இருக்கக்கூடிய படம் சவுத் கொரியன் படமான எ ஹார்ட் டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அம்மாவுடைய இறுதி சடங்குக்காக வேகமாக காரில் போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் குறுக்க வர அவர் மேலே மோதுறதுல அந்த நபர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸை பார்க்குறதா இல்லை அம்மாவுடைய ஃபனரலுக்கு போகிறதா அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ இந்த ஆக்சிடென்ட்டை மறைக்கிறதுக்காக சில விஷயங்களை எல்லாம் பண்ணுறாரு. அதனால அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இவர் நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நல்ல விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 11வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான மரண மாஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் வயசானவங்களையெல்லாம் குறி வச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவனை பனானா கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீரியல் கில்லர் அடுத்ததாக ஒரு வயசானவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை தேடிட்டு இருக்க, அவர் தேடிட்டு இருந்த அந்த வயசானவரே அவர் கண்ணு முடி வந்து நிற்க, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நல்ல விறுவிறுப்பாகவும் காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஜாப்பனீஸ் படமான புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 100 பேருக்கு மேலே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினில் ஒருத்தன் பாம்பு வச்சிடறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடை 100 கிலோமீட்டருக்கு கீழே குறைச்சிங்க அப்படின்னா இந்த பாம்பு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து அந்த 100 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான பொன்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தர் அவருடைய தங்கச்சியுடைய கல்யாணத்துக்காக நகை போட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்மளுடைய ஹீரோ நகையெல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்படி ரெண்ட்டுக்கு வாங்கி கல்யாணத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நகையை திரும்ப கொடுக்காம போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த நகையெல்லாம் திரும்ப வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல கருத்தை சொன்ன படம். கிளைமேக்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஹாலிவுட் படமான ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ரொம்பவே பண கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணோட சாப்பாட்டு செலவுக்கு கூட காசு கொடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை கொடுத்தாதான் பொண்ணு கூடயே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர, அந்த பண கஷ்டத்தை சரி செய்யறதுக்காக ஹீரோயின் என்னென்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதிக நேரத்தில் நல்லா எமோஷனலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான சூக்ஷம தர்ஷினி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலே நம்ம ஹீரோவும் குடி வராரு. அவங்க கூட அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுடைய பிஹேவியரை பார்த்து இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்னென்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும். மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க.
இப்போ நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஹாலிவுட் படமான லாஸ்ட் பிரீத் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சேச்சுரேஷன் டைவரா இருக்காரு. அதாவது கடலுக்கு கீழே பல நூறு அடி ஆழத்துல இருக்கக்கூடிய கேஸ் பைப்லைன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யறவரு. இவருடைய டீம்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒரு நாள் இவங்க டீமோட கடலுக்குள்ள அதாவது 300 அடி ஆழத்துக்கு கீழே போறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் இவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா த்ரில்லிங்காகவும் எமோஷனலாகவும் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைன்ஸ் கேட் பிளேயில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான பிரவீன் கோடு ஷாப்பு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு லோக்கல் ஏரியாவில் சாராய கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய கடையிலேயே மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கக்கூடிய படம். மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான ரேகா சித்திரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணை யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே போர் அடிக்காது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான தொடரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ டாக்ஸி டிரைவரா இருக்காரு. அவருடைய கார்னா அவருக்கு அவ்வளோ பெரிய பிரியும். அப்படிப்பட்ட காரை போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த காரை மீட்கலான்னு போகும்போது அவர் தெரிஞ்சுக்க கூடாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தெலுங்கு படமான கோர்ட் ஸ்டேட் விசஸ் அண்ட் நோபடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ வக்கீலா இருப்பாரு. ஆனா ஃபேமஸான வக்கீல்லாம் கிடையாது. அவரு ஒரு கேஸை ஹேண்டில் பண்றாரு. அந்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் மேல வேணும்னே போக்சோ கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த பையனுக்கு ஆதரவா கோர்ட்ல வாதாட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படம் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாள படமான ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவரு ஒரு சாதாரண நகை திருட்டு கேஸை ஹேண்டில் பண்ண போக அது கொலை கேஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுது. ஸோ இந்த கேஸுக்கெல்லாம் காரணமான அந்த குற்றவாளியை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் சூப்பராகவே இருக்கும். நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.